போகர் அப்படின்னு சொன்னால் பழனிமலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ போகர் வந்து பழனியில் தான் ஜீவசமாதி ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இந்த சமாதி வகைகள் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படிங்க பார்க்கணும்? இப்போ சமாதிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூச்சை வந்து அப்படியே தொடங்குன இடத்துல நிறுத்துறது. சம ஆதி. பாஷாணங்களில் பாஷாணம் அப்படின்னா, இயற்கையாகவே இருக்கக்கூடிய பாஷாணம் 32, செயற்கையாக உருவாக்கக்கூடிய பாஷாணம் 32, உபபாஷாணம்னு சொல்லுவாங்க. இந்த 64 வகையான பாஷாணங்கள்ல 9 மட்டும் எடுக்கிறார். அதையும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ விகிதாச்சாரத்துல கலக்கும் பொழுது எல்லாரோட இயல்பான தேடல், தேவை அப்படின்றது ஆரோக்கியமா இருக்கணும். பொருளாதாரத்துல ஒரு நிறைவான தன்மைகள் அப்படின்னு இருக்கணும். இத குடுக்கும் அப்படின்ற எண்ணத்தோட அது யோக பயிற்சிகளை தேடுவது தான் அதிகமா இருக்கும். இந்த பார்வை நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது? யோக சித்தாந்த சபை அப்படின்றதோட தனித்துவம் என்னங்கய்யா? ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அப்படி இருக்க போகும்போது உங்களுக்கு ஒரு சில உள் உணர்வுகள் அல்ல ஏதாவது ஒரு வகையில நம்ம ஏதாவது உணர்ந்தா மட்டும் தான் பலருக்கு சில விஷயம் கொடுக்க முடியும். இன்றைய காலகட்டத்துல பல நிலைகள்ல நமக்கு சமுதாய பொறுப்பு அப்படின்னு தன்னை உணர்ந்தவன் தன்னோட விஷயங்கள்லாம் பூர்த்தியானவனுக்கு மட்டும்தான் மற்றவங்களை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படின்றது வரும். அப்ப நமது சபையின் நோக்கம் என்ன? இங்க நம்ம என்னத்தை நம்ம போதிக்கிறோம்? சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு இடது பக்கமா ஓடுறப்ப அந்த டைமிங்ல இடது பக்கமா தான் ஓடணும். ஃபார் எக்ஸாம்பிள், திங்கள் புதன் வெள்ளினா அன்றைய நாள் தொடங்கும் பொழுது சரமானது, அதாவது மூச்சானது இடது நாசியில தான் ஓட துவங்கணும். இதுதான் கரெக்டான சரம், அந்த உடல் அறிவியல் பிரகாரம். முத்திரைகளாலேயே எல்லா நோய்களையும் தீர்க்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு காணொலிகளை பதிவு பண்ணுறீங்க. இது எப்படிங்க சாத்தியமானது? நாம என்ன சொல்றோம், எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறத முன்னால வாங்க டெஸ்ட் பண்ணிடலாங்கிறேன். முத்திரைகள் பற்றி மிக நீண்ட ஆழமான ஆய்வும், சுயமாக 120க்கும் மேற்பட்ட முத்திரைகளை நாமே கண்டுபிடிச்சும் கூட முத்திரைகளை ஒரு தனித்துவம். இளைய தலைமுறையினர்களுக்கும் ஆன்மீகத்துல ஒரு தேடல் வரவங்களுக்கு, உதாரணத்துக்கு போகர் மேல பல பேருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், நாட்டம் இருக்கலாம். அப்படி அந்த வகையில் அவரோட ஞானத்தின் ஈர்ப்போட வந்தவங்களுக்கும் நீங்க தனிப்பட்ட கருத்துக்களை நீங்க இதை மட்டும் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம நேயர்களுக்கும் என்ன சொல்றீங்க? ஐயா, இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போகர் அப்படின்னு சொன்னால் பழனிமலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்போ போகர் வந்து பழனியில் தான் ஜீவசமாதி ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இந்த சமாதி வகைகள் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படிங்கயா பார்க்கணும்? இப்போ என்ன விஷயத்துக்காக சொல்கிறேன்னா, இந்த சமாதி அப்படின்றது ஒரு பல வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பல முறைகள் அப்படின்றது இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இந்த வாழ்வியல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. அதே நிலையில் நம்ம வாழ்வியல் முறைகள் அப்படின்றது பல பேர் வந்து இரவு உறங்குறதே அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த காற்று அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு நிலையை வைத்து தான் இந்த சமாதி அப்படின்ற நிலையில் அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த சமாதியை பற்றி இன்றைய காலகட்டத்துக்கும் அவங்க எந்த விஷயத்த சமாதின்னு சொன்னதுக்கும் நம்மளோட பார்வை என்னங்க? இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, போகர் பெருமான் பழனியில ஜீவசமாதி ஆயிருக்காரு. நம்ம ஃபோக்கஸ் பூரா எங்க இருக்குன்னா பழனியில தான் இருக்கும். சித்தர்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத இங்க ரொம்ப கவனமா யோசிக்கணும் பாருங்க. அவங்களுக்கு வந்து தாய் உள்ளம், தாயினுடைய அன்பு அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பயுமே தன்னை நாடி வந்தவர்களை மன கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய ஆய்வுகள் தடையில்லாம போறதுலையும் தெளிவா இருப்பாங்க. இந்த ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்கும். இப்போ பழனியில போகர் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு போச்சு, போகர் இங்க தான் இருக்கிறார், இவர் ஒரு சித்தர், இவர்கிட்ட ஏதோ அபூர்வமான திறமை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் போய் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவேன். அவரை பொறுத்தளவுக்கு நான் ஒரு ஆள், எனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு முடிச்சிருவார். இப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். அடுத்த நபர்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு சாமியார் அங்க இருக்காரு, அவர்கிட்ட நான் வழிபாடு பண்ணிட்டு வந்தேன், அவர் வந்து நான் கேட்டதை செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் மனநிலை தொடர்ந்து அங்க எல்லாரும் போகணும்னு தோணும். இப்ப தொடர்ந்து ஒவ்வொருத்தரா வந்து ஒரு மருத்துவரை பார்க்க போற மாதிரி, ஒரு பரிகாரம் பண்ணவங்களை பார்க்க போற மாதிரி தொடர்ந்து வந்தா பெருமானுடைய அடுத்தடுத்த ஆய்வுகள், யோக வளர்ச்சிங்கிறது பாதிக்கப்படும். அப்ப ஐயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துல சவிகிருப்ப சமாதி யோகம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பாருங்க இந்த இடத்துல இப்ப சமாதியாக போறேன், இங்கதான் இனிமே என்னுடைய ஆன்மா இருக்கும், உங்களுடைய பிரேயரை நீங்க இனிமே இங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல போய் தன்னுடைய உருவத்தை வந்து அப்படியே மறைப்பாங்க. மறைச்ச உடனே எல்லாருடைய ஃபோக்கஸும் ஐயா இப்பதான் என் கண்ணு முன்னாலே மறைஞ்சாங்க அப்படின்னு இருக்கும்.
இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, நிர்விகற்பம்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த இடத்துல இருந்து பாடியை, ஆன்மாவை கொண்டு போய் வேற ஒரு பக்கத்துல வேற ஒரு உடம்புக்குள்ள புகுந்து அங்க வேற ஒரு ரீதியில அவங்க பயணப்படுவாங்க. அப்ப சமாதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூச்சை வந்து அப்படியே தொடங்குன இடத்துல நிறுத்துறது. சம ஆதி. ஆதியில வந்து அப்படியே சமப்படுத்திக்கிறது. இப்போ இந்த இடத்துல இருப்பாங்க. கொஞ்ச காலம் தன்னுடைய ஆய்வு முடிஞ்ச உடனே வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. இப்படியே கடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய ஆன்மாவ இல்ல அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னா, உடல மாத்திக்குவாங்க. ம். இப்படியே அவங்களுடைய டிராவல் போய்க்கிட்டே இருக்கும் பார்த்துக்கங்க. அப்ப அந்த உயிராற்றல் அப்படின்னு இப்போ நம்ம எதார்த்தமா இந்த சாமானியர்கள் எல்லாம் பார்க்குறது அப்படின்னா, இவங்க உயிர அடக்கிட்டு அங்க இருக்கதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. இப்ப எனக்கு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஒரு பக்கம் சமாதின்றாங்க. ஒரு பக்கம் முக்தின்றாங்க. இதற்கு 2க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னங்கய்யா? முத்தி சித்தியானா தான் சமாதி. முதல்ல முக்தி. முக்தி சித்தியானா தான் சமாதி. முதல்ல முத்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 3 வகையான தீ அப்படின்னு அர்த்தம். முத்தினா வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஏதோ பெரிய கம்பசூத்திர வார்த்தையெல்லாம் கிடையாது. 3 தீ. மூ தேவினா 3 தேவின்னு அர்த்தம். அது மாதிரி முத்தினா 3 தீன்னு அர்த்தம். 3 தீன்னு அதை எதை சொல்றாங்கன்னா, இடது பக்கமாக ஓடக்கூடிய சுவாசத்தை சந்திரகலை என்றும், சந்திரனுடைய வெப்பம் என்றும், சந்திரனுடைய தீ என்றும், வலதுபுறமாக ஓடக்கூடியதை சூரியகலை என்றும், சூரியனுடைய வெப்பம் என்றும், சூரியனுடைய தீ என்றும், நடுப்புறமாக ஓடக்கூடியதை அக்னிகலை என்றும், அக்னியினுடைய தீ என்றும், இந்த 3 தீயும் ஒண்ணா ஒரு இடத்துல திரி வேணி 3 வேணியும் சங்கமிக்கிற இடம். அந்த 3ஐயும் ஒண்ணு கூட்டினா 3 தீயும் சேர்ந்த இடம் முத்தி. அந்த முத்தி அமையுதுன்னா அப்பதான் சம ஆதி. மூச்சு வெளியில போகவும் செய்யாது, உள்ள வரவும் செய்யாது, தொடங்கிய இடத்துல நிக்கும். இதுக்கு பேர் தான் முத்தி சித்தியான சமாதி இது சித்தியாகும். ரொம்ப புதுமையான விஷயமா இருக்குங்க. ஏன்னா, எல்லாருமே பரவலா இது பண்ணக்கூடியது ஜீவன் முக்தி, தேக முக்தி அப்படின்னு பல விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இப்பதான் முதன் முறையா முக்தின்றது வெறும் கிடையாது. இடக்கலை, பெண்களை சுழுமுனை இணைச்சு அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல தான் சமாதி வாய்க்கும் அப்படின்ற ஒரு புதுமையான விஷயத்த நம்ம சபையின் வழியா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அ போகர் அப்படின்னு சொன்னா பழனி முருகன வந்து நம்ம தொடாம இது பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது, இந்த பழனி ஆண்டவரோட நவபாசன சிலைகள பத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். அது வந்து மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்ட்டு இருக்கும். நம்ம எல்லா விஷயத்திலயும் ஒரு புதுமையான ஒரு சில விஷயங்கள நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர். அப்போ உங்களோட பார்வையில பழனி முருகன பத்தி, அந்த நவபாசன சிலையில இருக்கக்கூடிய சூட்சுமங்கள பத்தி ஏதாவது நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. புதுமை அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம கருத்து. ஆ, உண்மை அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். போகர் பெருமான் மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் ஒரு பேசிக்கா ஒரு குணம் உண்டு. தான் கண்டுபிடிச்ச வித்தைகள் தன்னோட போயிடக்கூடாது, மனித குலத்துக்கு பயன்படணும்னு நினைக்கிறவங்க. சித்தர்கள் எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டி தான். அதுல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, தான் கண்டுபிடிச்ச வித்தைய ஏதாவது ஒரு ரூபத்துல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுல போகர் பெருமான் வித்தியாசமா யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாருன்னா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். காலத்துக்கும் அது பேசும்படியா இருக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, இருக்கிற கிரகங்களிலேயே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய கதிர்வீச்சு மனுஷனோட உடம்புல எலும்பு மஜ்ஜைகளுக்கு தொடர்புல இருக்குது. பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய பூமியோடையும் தொடர்புல இருக்குது. பூமியோட தொடர்பு இருக்குன்னா, பருவநிலைகள் சரியாக நடக்கும்படியாக இருப்பதற்கு செவ்வாய் கதிர்வீச்சு முக்கியமானதா இருக்கு. இந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார். நமக்கு பூமி ஆரோக்கியமா இருக்கணும். ம். பூமியில பருவநிலைகள் சரியா இருக்கணும். வெயில் அடிக்கிறப்ப வெயில் கரெக்டா இருக்கணும். மழை பெய்யறப்ப மழையோட அளவு கரெக்டா இருக்கணும். காத்து வீசுறப்ப காற்றினுடைய அளவு கரெக்டா இருக்கணும். இப்படி பருவநிலைகள் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடலில் எலும்பு மஜ்ஜைகள்ல இருந்து பிளட் வந்து நல்லா ஊறி வந்தா தான் அவன் ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த 2க்கும் காரணமானது செவ்வாயினுடைய கதிர்வீச்சு. இந்த செவ்வாயினுடைய கதிர்வீச்சு பூமியில எந்த இடத்துல செங்குத்தாக 97 புள்ளி சம்திங் செங்குத்தாக விழக்கூடிய இடம் எங்கன்னு சர்ச் பண்ணும்போது அவருக்கு பழனி தான் முதல்ல கண்ணுக்கு தெரியுது. அப்ப அங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட 200 வருஷ காலம் பல சித்தர்களோட எல்லாம் ஆலோசனை பண்ணும் பொழுது பாஷாணங்களில், பாஷாணம் அப்படின்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய பாஷாணம் 32, செயற்கையாக உருவாக்கக்கூடிய பாஷாணம் 32, உபபாஷாணம்னு சொல்லுவாங்க. இந்த 64 வகையான பாஷாணங்கள்ல 9 மட்டும் எடுக்கிறார். அதையும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ விகிதாச்சாரத்துல கலக்கும் பொழுது இந்த செவ்வாயினுடைய கதிர்வீச்சை நல்லா ஈர்க்குது. ஈர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, பழனி மட்டுமில்ல, தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா மட்டுமில்ல, ஹோல் வேர்ல்டோட ஆரோக்கியத்தை அது தீர்மானிக்குது. மொத்த உலகத்துக்குமான மையப்புள்ளியா அது இருக்குது.
அந்த இடத்துல இன்னொரு சயின்ஸையும் அவர் அப்ளை பண்றாரு. என்னன்னா, அந்த சிலைக்கு முன்னால அப்படி நடந்து வர்றோம்னா, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் ஒரு மெத்தட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. பார்கோட் ரீடர்ன்னு சொல்லிட்டு. ஒரு பொருளோட அந்த பார்கோட இப்படி காட்டுனோம்னா, அத ஸ்கேன் பண்ணோனே அந்த மெஷின் வந்து அது என்ன பொருள்? எவ்வளவு கிராம் வெயிட்டு? என்ன ரேட்டு? என்ன அதோட தள்ளுபடி எல்லாத்தையும் அது டிஸ்ப்ளே காட்டும். அது மாதிரி நீங்க இப்படி உள்ள போனீங்கன்னா, அந்த அந்த மெக்கானிசம், அந்த ஸ்டாச்சு என்ன பண்ணும்னா, உங்கள அப்படியே ரீட் பண்ணும். நான் நல்லா ஆயிருவேனா? அதே சந்தேகத்தோட என் வாழ்க்கை போகட்டும். நான் நல்லா ஆயிருவேன். அதேவே அப்படியே நடக்கட்டும்னு அத அப்படியே ரீட் பண்ணி, அப்படியே அத உங்களுக்கு திருப்பி குடுக்குற வல்லமை அந்த ஸ்டாச்சுக்கு இருக்கு. இந்த 2 சயின்ஸையும் தான் பேஸ் பண்ணி மக்களுக்காகவும், மக்களுடைய மன, உடல் ஆரோக்கியத்துக்காகவும், பூமி ஆரோக்கியத்துக்காக அந்த இடத்துல அத பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறார் பெருமான். ஐயா இப்போ ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னீங்க. போய் தேங்காய் பழம் உடைச்சு பூஜையை பண்றத காட்டிலும், ஆத்மார்த்தம் மனம் என்னத்த வேண்டுதோ அத குடுக்குது. அப்படின்னா, நம்மளோட அந்த வழிபாடு, பிரார்த்தனை அப்படின்றது அந்த பழனி முருகன் கிட்ட எப்படி இருக்கணும்? எந்த மாதிரியான அணுகுமுறையில இருந்தா நேயர்கள் எல்லாருக்கும் பயன்படும்? இப்ப நம்ம சொன்ன அது மக்களுக்கு ஏற்புடைய கருத்தா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே நேரம் உண்மைய சொல்லாமல் இருக்க முடியல. ஆதி காலத்துல வண்டி, வாகனங்கள்லாம் உண்டாகாத காலத்துல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போகணும்னா நடந்து தான் போகணும். கொஞ்சம் வசதி படைச்சவங்க மாட்டு வண்டியில போவாங்க. இந்த நடந்து போறவங்க சாப்பாட கட்டி எடுத்துட்டு போவாங்க. அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு தெரிஞ்ச பாடல்கள பாடிக்கிட்டே போவாங்க. அப்பப்ப அங்கங்க ஓய்வு எடுத்துக்கிட்டே போவாங்க. இப்படித்தான் வந்து அவங்க தரிசனத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. காலம் மாறுனதுக்கு அப்புறமும் அந்த நடந்து போற மெத்தட இவங்க மாத்தாம பாத யாத்திரை போறேன். மேல வந்து அந்த மேளமெல்லாம் அடிச்சோம். அப்ப எல்லாம் அந்த மேளம் அடிக்கிறது எதுக்குன்னா, வரக்கூடிய வழியில கொடுமையான மிருகங்கள் ஏதாவது இருந்தா அந்த சத்தத்த கேட்டு ஓடிருங்கிறதுனால அதெல்லாம் பண்ணாங்க. உண்மைய கரெக்ட்டா சொல்லணும்னா, அது வந்து சித்தர் பூமி, பழனிமலை. அங்க வந்து அதிகப்படியான சத்தங்களுக்கு அங்க வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னா, அது ரொம்ப ஞான தேடல் உள்ள மகான்கள் வாழக்கூடிய இடம். போகரோட 52 சீடர்களோட சேர்த்து அவர் அங்க இருக்கிறதா வந்து போகருடைய ஜனன சாகரத்துல குறிப்பிடுறார். அப்படிப்பட்ட இடம் ரொம்ப மிகுந்த அமைதியுடன். படி ஏறுனதிலிருந்து நம்முடைய சத்தம் பிறருக்கு தொந்தரவு இல்லாம, நம்முடைய சத்தம் எனக்கும் தொந்தரவு இல்லாத வகையில பல மலை ஏறணும். அதோட என்னால அந்த இடத்துல ஒரு தூய்மை கேடு நடந்துச்சு. ஏன்னா சித்தர்கள் ரொம்ப தூய்மையானவங்க. கட்டாயம். என்னால அந்த இடத்துல தூய்மை கேடு நடந்துச்சுன்னு இல்லாம, பிற உயிர்களுக்கு துன்பம் நடந்துச்சுன்னு இல்லாம மலை ஏறி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரேயரோட வெளியே வந்து பாருங்க. இந்த எல்லாருங்கிற வார்த்தையில நீங்களும் அடங்குவீங்க. உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இதுதான் பழனி மலையில செய்யக்கூடியது. நீங்க அங்க போய் அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றது, பாட்டு பாடுறது, தங்கரதம் எடுக்கிறது, இதெல்லாம் என்னுடைய பார்வையில் குப்பைக்கு சமானம். அங்க பரிபூரண அமைதி, பரிபூரண அன்பு இருந்தா, அந்த மலையைப் போல் கொடுப்பதற்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு அது கொடுக்கும். அதுதான் சரியான வழிபாட்டு முறை. ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னீங்கய்யா. அதே நேரத்துல வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அப்படின்னா யோகத்தை தொடாமல் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இப்ப இன்றைக்கு எல்லார்கிட்டயும் பரவலா இருக்கக்கூடிய விஷயம் வாசி யோகம், குண்டலினி யோகம் அப்படின்றது. இது உங்கள் பார்வையில, நமது சபையின் பார்வையில எப்படிங்கய்யா பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இல்ல அது எப்படி உபதேசமா வாங்குறதுன்னு கேட்குறீங்களா? என்ன இல்ல கேள்வி இது? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்த சித்தர்கள் முறைகள் படி யோகம் அப்படின்றது இப்ப பதஞ்சலி யோகம், அந்த பதஞ்சலி யோகம் இவரா இருக்கட்டும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காரு. அந்த அட்டாங்க யோகம் முழுமை இன்றைய காலகட்டத்துக்கு பின்பற்ற முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. அதே நேரத்துல இதையோட ஒரு ஆரம்பம் அப்படின்னா இது எங்க போய் முடியும் அப்படின்றது நமக்கு ஒரு தேடல் வேணும். இந்த வாசி யோகம், குண்டலினி யோகம் ஒரு இதோட முடிவா, இல்லை இது ஆரம்பமா, இதோட முழுமையான தாற்பயம் என்ன? விளக்க முடியுமா? எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. தெரியும் தானே? தெரியும். எம்பிபிஎஸ் அப்படிங்கிற படிப்பு முடிவா? தொடக்கமா? அதுக்கு முடிவு கிடையாது. அடுத்த ரைட். எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி. ஓகே தானே? இந்த எம்பிபிஎஸ்ங்கிற குவாலிட்டியை நீங்க அடையணும்னா என்ன பண்ணுவீங்க? பேசிக்கா 12th இருந்து அதுக்கான சயின்ஸ் ரெண்டான விஷயம் படிக்கணும். அதுக்கு அதாவது பேசிக்கா 12th இருந்து அதுக்கான சயின்ஸை படிக்கணும். ஆனா நான் சொல்றேன், 1ஆம் கிளாஸ்ல ஆனா எழுதுறதுல இருந்து தொடங்கணும்னு சொல்றேன். ஆனா எப்படி எழுதணும்னு தெரிஞ்சாதான், மானாவுல புள்ளி எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சாதான், மானாவுக்கு பத்துல துணை எழுத்து எப்படி போடணும்னு தெரிஞ்சாதான் அம்மாங்கிற வார்த்தை வரும். இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் கோர்க்க தெரிஞ்சாதான் வாக்கியங்கள் வரும். ஒவ்வொரு வாக்கியங்களையும் கோர்க்க தெரிஞ்சாதான் பத்தி என்று சொல்லக்கூடிய பேராகிராஃப் வரும்.
இப்படி படிக்க தொடங்கினா தான் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு போகிறப்ப டாக்டருக்கு படிக்கிறது ஈஸி. நான் வந்து 1ஆம் கிளாஸ் தேவையில்லை, ஆனா தேவையில்லைன்னு நினச்சி 15 வருஷம் வெயிட் பண்ணி நான் இப்போ போய் வந்து டாக்டருக்கு எம்பிபிஎஸ்ல போகலான்னு நினைக்கிறதும், இல்லை நான் படிப்படியாக 1ஆம் கிளாஸ்லேருந்தே போய்க்கிறேன்னு நினைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். புரிதல் இல்லாத தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வாசி யோகமும் குண்டலினி யோகமும் முதல்ல எதுக்குன்னு தெரியணும். அப்படின்னா என்னன்னு தெரியணும். அது எனக்கு தேவையான்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா தான் நமக்கு என்ன குவாலிட்டி இப்போ இருக்குது, என்ன குவாலிட்டியை வளர்க்கணுங்கிற அறிவே நமக்கு வரும். கண்டிப்பா. ஓகே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னாங்கய்யா, எல்லாரோட இயல்பான தேடல், தேவை அப்படின்றது ஆரோக்கியமா இருக்கணும். பொருளாதாரத்துல ஒரு நிறைவான தன்மைகள் அப்படின்னு இருக்கணும். இத குடுக்கும் அப்படின்ற எண்ணத்தோட அது யோக பயிற்சிகளை தேடுவது தான் அதிகமா இருக்கும். இந்த பார்வை நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது? யோக பயிற்சி நீங்களே சொல்லிட்டீங்க. யோக பயிற்சிங்கிற வார்த்தை உள்ள வருதுன்னா, எனக்கு பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியங்கிற வார்த்தைக்கு இங்கு வேலை இல்லை. ஏனென்றால், அதுல பரிபூரண நிலையை அடைஞ்சவங்களுக்கு தான் யோக பயிற்சியே சித்தியாகும். நீங்க சொல்ற மாதிரி தியானமோ, வாசி யோகமோ, குண்டலினி யோகமோ, உங்க மனசை அமைதிப்படுத்துறதுக்கு, உங்க மனசுல இருக்கிற அழுக்குகளை எடுக்கிறதுக்கு, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்குங்கிறது மிகச்சிறந்த முட்டாள்தனமான சிந்தனை. ஏன்னா, இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் அதுன்னா என்னன்னே தெரியும். அது சித்தியும் ஆகும். ரொம்ப புதுமையான தகவலா இருந்தது. ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரு கடன் பிரச்சனையில இருந்தோ, இல்ல ஆரோக்கிய குறைபாடுகள்ல இருந்தோ ஒரு இடத்துல அமைதியா உட்காரவே முடியாது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம் அப்படின்றது சாத்தியமா அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து நீங்க கொடுத்த பதில் அப்படின்றது ரொம்ப பொருத்தமுடையதா இருந்தது. இப்போ பல்வேறு இடங்கள், பல்விதமான சில விஷயங்கள்ல ஆசிரமங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்லித் தராங்க. நம்ம போகர் சித்தாந்த சபை அப்படின்றதோட தனித்துவம் என்னங்கய்யா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அப்படி இருக்க போகும்போது உங்களுக்கு ஒரு சில உள் உணர்வுகள் அல்ல ஏதாவது ஒரு வகையில நம்ம ஏதாவது உணர்ந்தா மட்டும் தான் பலருக்கு சில விஷயம் கொடுக்க முடியும். இன்றைய காலகட்டத்துல பல நிலைகள்ல நமக்கு சமுதாய பொறுப்பு அப்படின்னு தன்னை உணர்ந்தவன் தன்னோட விஷயங்கள்லாம் பூர்த்தியானவனுக்கு மட்டும்தான் மத்தவங்கள பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படின்றது வரும். அப்ப நமது சபையின் நோக்கம் என்ன? இங்க நம்ம என்னத்தை நம்ம போதிக்க போறோம்? ரொம்பலாம் இல்லை. மனுஷன் மனுஷனா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் யோகத்தையும் இதில் கலந்து பேசுகிறேன். மனுஷன் மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்க அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு இடது பக்கமாக ஓடுறப்ப அந்த டைமிங்கில் இடது பக்கமாக தான் ஓடணும். ஃபார் எக்ஸாம்பிள், திங்கள் புதன் வெள்ளினா அன்றைய நாள் தொடங்கும் பொழுது சரமானது, அதாவது மூச்சானது இடது நாசியில் தான் ஓட துவங்கணும். இதுதான் கரெக்டான சரம், அந்த உடல் அறிவியல் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி செவ்வாய் சனி ஞாயிறு வலது பக்கம், வியாழக்கிழமைனா வளர்பிறை வியாழனில் ஒரு மாதிரி, தேய்பிறை வியாழனில் ஒரு மாதிரி. இது ஒரு கணிதம். இதன் பிரகாரம் இயங்கக்கூடிய மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒன்றை தேடி போகணும், ஒன்றில் ஜெயிக்கணும், ஒன்றில் போராட்டத்தில் வெளியில் வரணும், இந்த தேவைகள்லாம் இருக்காது. ஏன்னா அவன் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். எவ்வளவு காலம்? இறைவனால் நிச்சயிக்கப்பட்ட அந்த ஆயுளான 120 வருஷம் வரைக்கும் ஸ்மூத்தாக போயிடும். எப்போ இது வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகுறோம் அப்படின்னு வரும் பொழுது உணவுல மாற்றம் வருது, பழக்கங்களை மாற்றம் வருது, சமுதாய சுற்றுப்புற சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்படுது. இந்த மாற்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காற்றினுடைய ஆரோக்கியங்களை கெடுக்குது, பிரபஞ்சத்தில் உள்ள பூதங்களினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்குது. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிண்டத்திலையும். அண்டத்தில் சேஞ்சஸ் வருது அப்படின்னா பிண்ட பகுதியிலையும் சேஞ்சஸ் வருது. அப்போ ஹெல்த் வைஸ் நம்ம எல்லாரும் பாதிக்கப்படுறோம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு அதனோட உண்மையை புரிய வைக்கணும். ஏன் மனுஷன் மனுஷனா வாழணும்னு சொல்றேன்னா, மனுஷனுக்கு உண்டான அந்த அடிப்படை குணத்தை எல்லாம் நாம ஏற்கனவே கெடுத்து வேற ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கிறோம். அதை சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கான அந்த மனித குணம், மனிதனுக்கான தன்மை வெளியில வந்துடும். எப்போ ஒரு மனிதனுக்கான தன்மை வெளியில வருதோ, வெளிப்படுதோ, அப்போ என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் அதை பார்க்கறதுக்கான பார்வையும் வந்துடும். அதை கொஞ்சம் நம்முடைய ட்ரெடிஷனல் என்ன கற்றுக் கொடுத்துச்சோ அதை பேஸ் பண்ணி நாம் எல்லாத்தையும் ஆய்வுகள் மூலமாக அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்கறது நம்ம சபையினுடைய நோக்கம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல ஒரு வகையான தீட்சைன்னு சொல்றாங்க. ஒரு மாதிரியான பயிற்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. நமது சபை நமக்கு இங்க வரக்கூடிய நாடி வருபவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள குடுக்குதுங்கய்யா? அதாவது தீட்சைனா என்ன மாதிரியான தீட்சைகள் குடுக்குது? இல்ல அப்படின்னு பயிற்சிகள்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? அப்படி கேட்டீங்க அப்படின்னா, இந்த சித்தர் உலகத்தை நோக்கிய நம்முடைய பயணத்தில், நீண்ட கால பயணத்துல நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகில் ஒட்டுமொத்தமாக ஆளுமையில் இருக்கக்கூடியது காற்று. இந்த காத்துல என்னென்னலாம் உட்பிரிவுகள் இருக்குது. லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா, என்னென்னலாம் சத்துக்கள் உள்ள இருக்கு. காத்துல எத்தனை பிரிவுகள் இருக்குது. அத ஸ்பெஷலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு கோட் வேர்ட், ஒரு பாஷை இருக்குது. முத்திரைகள்னு சொல்லிட்டு. இந்த முத்திரைங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா இருங்க இப்படிங்கிறது ஒரு வகை. இந்த நல்லா இருங்கங்கிறத இந்த போஸ்ல வச்சா தான் அவங்களுக்கு புரியும். ஆமா, இவர் என்ன ஆசீர்வாதம் பண்றாருன்னு. ஆனா இது இப்படியே இருக்க, நல்லா இருங்கன்னோ, நல்லா இருங்கன்னு இப்படி கைய மாத்துனோம்னா, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அது வேற மாரி போயிரும். பிரபஞ்சத்துக்கிட்ட கரெக்ட்டா பேசணும். அப்போ அதை எப்படி பேசினா, அந்த பிரபஞ்சம் அத புரிஞ்சு, அதுக்கான ரிசல்ட்ட குடுக்குங்கிறது ஒரு அறிவு இருக்கு. அப்படி முத்திரைகள் பற்றி மிக நீண்ட ஆழமான ஆய்வும், சுயமாக 120க்கும் மேற்பட்ட முத்திரைகளை நாமே கண்டுபிடிச்சும் கூட, முத்திரைகள்ல ஒரு தனித்துவம். மந்திரங்கள மந்திரங்கள் அப்படின்னா, மந்திரங்கள ஆராய்ச்சி பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். மந்திரங்கள் 2 வகை தான். ஒண்ணு வந்து இம்முல முடியிறது, இன்னொன்னு ம். இங்குல முடியிறது. ஒண்ணு சக்தி பீஜம், இன்னொன்னு சிவ பீஜம். இத நாம எப்படி உச்சரிக்கிறோம்? எத்தனை அலைவரிசையில உச்சரிக்கிறோம்? எத்தனை செகண்ட்ஸ்ல நீட்டுறோம்? அதை பொறுத்து நமக்கு என்ன மாற்றம் நடக்குங்கிற சயின்ஸ். இதுதான் நம்ம சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுல சிங்கிள் டேக்லயே நம்மளால ரிசல்ட் குடுக்குற அளவுக்கு வந்து கொண்டு வர முடியுங்கிறது நம்ம சபையினுடையது. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீண்ட நாளா போராடி தீராத நோய், நீண்ட நாளா போராடி தீராத பிரச்சனைகள வந்து ரொம்ப ஈஸியா சரி பண்ணிற முடியும் அப்படிங்கிறது நம்முடைய சபையினுடைய நோக்கம். கூட தமிழினுடைய சுவையையும் இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சபை உருவாயிடுச்சு. ஒரு நீண்ட கால கனவு, இல்ல ஒரு நோக்கம் அப்படின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு இதுதான்ப்பா நமக்கு ஒரு எதிர்காலம் கனவு அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது, ஐயாவோட கனவு அப்படின்றது என்னங்கய்யா? கனவு எனக்கு வந்து இந்த சித்தர் உலகம் திரும்ப வந்துரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சித்தர்களுடைய உலகம் திரும்ப வரணும்னா, சித்தர்கள் ஃபாலோ பண்ண அந்த டெக்னாலஜி, மெத்தடாலஜி எல்லாம் இப்ப மக்களோட பயன்பாட்டுக்கு வரணுங்கிறது என்னுடைய கனவு. அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயல்பான வாழ்க்கை, ம். புரியுது. எதார்த்தமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது தான் சித்தருடைய மெத்தடாலஜி. அது இப்ப திரும்ப வரணும். அப்ப நம்மலாம் அப்படி வாழலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% அதுக்கு நேர் ஆப்போசிட்டான வாழ்க்கை. உடைகளிலும் சரி, உணவு பழக்கங்களிலும் சரி, கலாச்சாரங்களிலும் சரி, நம்முடையது அத்தனையும் படையெடுப்புகள் மூலமா, ஆக்கிரமிப்புகள் மூலமா டைவர்ட் ஆகி போய்க்கிட்டு இருக்கு. இத திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாரியான அருமையான எடுத்துக்காட்டு இது. ஆரம்ப காலத்துல சுமார் ஒரு 30 டூ 40 வருடங்களுக்கு முன்னால வைத்தியர்கள் இருந்தாங்க. அப்ப அலோபதி வந்து இவ்வளவு ஃபெமிலியர் ஆகாத டைம். அந்த வைத்தியரோட குவாலிட்டி பாருங்க, ரொம்ப கடுமையான உடல் ரீதியான பாதிப்புகளோட வைத்தியர் முன்னால உட்கார்ந்திருப்போம். மேபி உட்கார முடியாம, நிக்க முடியாம ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில அவங்க முன்னால உட்கார்ந்திருப்போம். அந்த வைத்தியர் வந்து ரொம்ப கூலா கேட்பாரு. "என்னப்பா வெடிக்க போகுது. காய்ச்சலா? சரி அப்படி உட்காரு." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தவர்கிட்ட, "நீ எப்படி இருக்க? உன் பிள்ளை எப்படி இருக்கு? வயல்ல என்ன போட்டிருக்க? வீட்ல என்ன பண்றாங்க? உறவுகள்லாம் என்ன பண்றாங்கன்னு" ரொம்ப கேஷுவலா வந்து கேட்க ஆரம்பிப்பார். அப்புறம் ரொம்ப இவர் வந்து சத்தம் போடுறாரு, இல்ல அழுதுகிட்டே இருக்கிறாரு, "கம்முன்றியா, நான் தாங்க பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லி நோயாளிய மிரட்டி உட்கார வைப்பாரு. என்ன காரணம்னா, இந்த நோய் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ம். இத ரொம்ப ஈஸியா என்னால சரி பண்ணிற முடியும். நீண்ட நாள் கழிச்சு நான் உறவுகள பார்க்கறதுனால, இந்த உறவுகள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படி பேசக்கூடிய மனநிலை அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால நமக்கு நோய் மேல பயம் வராது. ஐயோ! இவர்கிட்ட நோய பத்தி சொன்னா ஏதாவது திட்டுவாரு. அதனால கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நோய நாம கண்ட்ரோல் பண்றதுக்கும், நோய் மேல பயமில்லாத நிலையும் அப்ப இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு தலைவலின்னு போறோம். இல்ல ஒரு காய்ச்சல்னு போறோம் அப்படின்னா, போன வேகத்துல ஒரு 32 டெஸ்ட்டு. ஐயோ! ஏன் லேட்டா வந்தீங்க? ஐயய்யோ! அத பண்ணீங்க. அந்த பரபரப்ப கூட்டி, ஐயோ! நம்ம அப்ப கடுமையான நிலைமையில உள்ள வந்திருக்கோம் போல இருக்கு.
இங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல டீல் பண்ணது மனசினுடைய வலிமையை கெடாம பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டேன். இப்போ டீல் பண்றது நம்ம மனசினுடைய வலிமையை டோட்டலா புடுங்கிட்டு நம்மளை நம்மளை டீல் பண்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அந்த மனதினுடைய வலிமை திரும்ப வரணும். நாம சந்திக்கக்கூடிய பேராபத்துக்கள், பெருந்தொற்றுகள், மனப்பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அப்போ உள்ள மனிதர்கள் சொல்லும்போது, அது என்ன விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கும் இப்போ என்ன பண்றதுனே தெரியல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. உதாரணத்துக்கு மருந்தே வேண்டாம் அப்படின்றது வள்ளுவர் பெருமான் மருந்தன வேண்டாமம் யாக்கைக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை எடுப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்த வம்சம் நாம. மாத்திரைகளே உணவாகி போகக்கூடிய ஒரு கலாச்சார ஆமா. சீரழிவுல நம்ம இருக்கோம். ஸோ அது காலத்தின் சில விஷயங்கள். அப்படி இருக்க போகும்போது வெறும் முத்திரைகளாலேயே எல்லா நோய்களையும் தீர்க்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு காணொளிகளை பதிவு பண்றீங்க. இது எப்படிங்க சாத்தியமானது? நாம என்ன சொல்றோம், எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறத முன்னால வாங்க டெஸ்ட் பண்ணிடலாங்கிறேன் நான். நல்லது. நீங்க மானிட்டர் வச்சுக்கோங்க. சுகர், பிரஷர் எல்லாத்துக்கும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. பிஃபோர் ப்ராக்டிஸ் முத்திரைகளுக்கு முன்னால அது என்ன அளவீடு காட்டுதுங்கிறத செக் பண்ணுங்க. ஆஃப்டர் ப்ராக்டிஸ் அது கம்ப்ளீட் ஆகிறப்ப அந்த மானிட்டரையும் பார்த்துக்கோங்கிறேன். நல்ல விஷயம்யா. நம்ம ஒரு சவாலாவே எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கும்போது அப்படின்னா எல்லாமே சவால் அப்படின்னு சொல்லி தான் நீங்க எல்லா பதிவுகளையும் போடுறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்க போகும்போது இன்னுமே அந்த முத்திரைகள் மேல அதோட சயின்ஸை எப்படி நம்ம இதனால எப்படி இதுக்குள்ள இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல என்ன விஷயம் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியல. ஆனா என்னோட பர்சனல் அனுபவத்துல நானும் சில விஷயங்களை பயிற்சி பண்ணுனதோட விளைவாக அதை நானும் உணர்ந்தேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இப்போ அதே நேரத்துல நம்ம இளைய தலைமுறையினர்களுக்கும் ஆன்மீகத்துல ஒரு தேடல் வரவங்களுக்கு, உதாரணத்துக்கு போகர் மேல பல பேருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், நாட்டம் இருக்கலாம். அப்படி அந்த வகையில் அவரோட ஞானத்தின் ஈர்ப்போட வந்தவங்களுக்கும் நீங்க தனிப்பட்ட கருத்துக்களை நீங்க இதை மட்டும் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம நேயர்களுக்கும் என்ன சொல்றீங்க? இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கப்பா, இதை இதை வந்து எதை பண்ணலைன்னா இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்க நம்ம இதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற விஷயம். பயிற்சியா இல்ல, பழக்கமா ஒரு விஷயம். நீங்க ஆன்மீகத்துல ஜெயிக்கிறீங்களோ, இல்ல குடும்பத்துல ஜெயிக்கிறீங்களோ, முதல்ல நாம எடுக்க வேண்டிய முதல் குணம் கோபம். இந்த கோபம் யாருகிட்ட இருக்கோ அவங்களால எந்த ஒன்றிலும் நிறைவை பார்க்க முடியாது, நிம்மதியை பார்க்க முடியாது, வளர்ச்சியை பார்க்க முடியாது. தானும் சரி, தன் சார்ந்தவங்ககிட்டையும் சரி, ஒரு திருப்தியான ஒன்று அவங்களால பார்க்கவே முடியாது. கோபத்தை எப்போ விட்டொழிக்கிறோமோ அப்போ சித்தர்கள் கூட நம்ம கண்ணு முன்னால தெரிவாங்க. சித்தர்களுடைய வழிகாட்டுதல் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குங்கிறது மிக முக்கியமான முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அட்டாங்க யோகத்தின் பிரகாரம் நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு தனித்தனியாக பயிற்சிகள் எல்லாம் தேவையில்லை. காரணம் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் நம்முடைய வாழ்வியல் முறையே பயிற்சியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பா. நம்முடைய வாழ்வியல் முறை தான் இப்போ பயிற்சியாக பேசப்படுது. முன்னால நம்ம வாழ்வியல்ல முறைகளாக எப்படி சாப்பிட்டோம், எப்படி செஞ்சோங்கிறத இப்போ பயிற்சியாக கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டோம். நான் என்ன சொல்கிறேன், பயிற்சிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு பழக்கங்களை ஆரோக்கியமாக்குனீங்கன்னா சித்தர்கள் முறைனா என்னங்கிறது உங்களுக்கு மிக எளிமையாக புரிஞ்சிடும். அப்போ செய்யக்கூடிய, இப்போ டாய்லெட் போகணும், இப்போ வந்து அதை ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, இப்படி உட்காருங்க, இது வந்து இங்கே அமுந்தணும் இப்படின்னு சொல்லி கொடுத்து அதை பயிற்சியாக செய்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நாம் அதை இயல்பாக பழகி வச்சிருந்த விஷயம். சாப்பிட்றது அப்படின்னா இந்த இடம் அழுத்தி கொடுத்து சாப்பிடணும், தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இது நமக்கு பழக்கம். இப்போ அது பயிற்சியாக இருக்குது. நான் சொல்கிறது, பயிற்சியை தூக்கிட்டு சிரிக்கிறதுங்கிறது நாம் சந்திக்கிற ஒவ்வொரு இடங்களையும் புன்னகை நம்ம முகத்தில் தானாக வரும். ஆனால் இன்னைக்கு சிரிப்புக்கு பயிற்சி, இப்படி எல்லாத்துக்கும் பயிற்சிங்கிறத தூக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணணும்னா பழக்கமாக்கணும் ஆரோக்கிய ரகசியங்களை. அப்படிங்கிறத நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது. இங்கே எல்லாருக்குள்ளாரையும் ஏதோ ஒரு சக்தி உறங்கிக்கிட்டு இருக்குது. அந்த சக்தி என்னன்னு தெரிஞ்சு அதை தட்டி எழுப்பி அதை நம்ம வாழ்க்கையில் நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் அதை பயன்படுத்தணும். ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்குமே, சிலருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க, சிலருக்கு தெரியாதது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் எந்த மெஷினாலையும் சொல்ல முடியாத அந்த நல்ல உடலினுடைய அந்த நிலைகளை வந்து உடம்பளவுக்கு சொல்றதுக்கு இந்த உலகத்தில் மெஷினே இல்லை. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு சொல்ற அளவுக்கு, இப்போ நீங்கள் வந்து சுகரை டெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் உடம்பு காட்டுற அந்த ஒரிஜினாலிட்டியை கொடுக்குற அளவுக்கு மெஷின் இந்த உலகத்திலே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிகாட்டுதலையும்
உள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி காட்டுற அளவுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் இல்லை. பரிகாரமானாலும் சரி, மருத்துவங்களானாலும் சரி, ஆரோக்கிய சூத்திரங்களானாலும் சரி, இங்கே பேச்சை கேட்டோம் அப்படின்னா அந்த மனுஷன் வாழ்க்கையில என்னைக்குமே தோக்க மாட்டான். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பேச. ரொம்ப அழகா சொன்னீங்கய்யா. அதாவது யதார்த்தமா நாம வாழ்ந்துட்டு இருந்த பழங்கால நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த முறையை திருப்பி வாழ்க்கை பழக்கவழக்கங்களா மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்றது உங்களோட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். உங்களோட அற்புதமான நேரத்தை இந்த ஒரு எவ்வளவோ வேலைப்பளுவுக்கு ஏற்ப இந்த நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம நேயர்களுக்காகவும் நமக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. மிக ஒரு நீண்ட உரையாடலா இருந்தாலும் ஐயா தன்னோட வேலைப்பளுவெல்லாம் விட்டுட்டு நமக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. இது பல்வேறுபட்ட யோகத்தை பத்தி தேடல்கள் இருந்தவங்களுக்கும் பல்வேறு முறையான பயிற்சிகள்ல ஆன்மீகத்துல ஒரு வெற்றி அடையணும் இருந்தவங்களுக்கு ஒரு சிறந்த பதிவா இருக்கும் அப்படின்றது நம்புறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை மீண்டும் சந்திப்போம். அதனுடன் உங்களிடம் விடைபெறுவது மேகலையவன். நன்றி.